Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு பொசுன்னு ரொம்ப டேஸ்டான பட்டர் நான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியானதுங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடிக்கடி பரோட்டா, சப்பாத்தி எல்லாம் செய்வோம். அதுக்கு பதிலா இத கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன். மைதா மாவுல சேர்க்கிற பொருள் நம்ம எப்பவாவது ஒரு டைம் சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. அடிக்கடி தான் நம்ம சாப்பிட கூடாது. இந்த மைதா மாவு கூட இப்போ இந்த ஈஸ்ட் சேர்க்க போறோங்க. இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இது டைரக்டா அப்படியே சேர்த்துட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். இத பால், சர்க்கரை அதெல்லாம் ஊற வச்சு கலக்கணும்லாம் அவசியம் இல்ல. ரொம்ப இயற்கையானது. அது ரொம்ப நல்லது இது. இதுல அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. நம்ம அடிக்கடி கூட சேர்த்துக்கலாம். இது ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க கடைகள்ல இந்த ஈஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இது பிரெட் செய்யிறதுக்கு, கேக், பிஸ்கட் எல்லாத்துக்குமே இது தாராளமா சேர்க்கலாம். இந்த ஈஸ்ட் சாப்பிடுறதுனால எந்த கெடுதலுமே இல்ல. தயிர்ல உள்ள பாக்டீரியா தான் இதுல இருக்கு. அதனால ஈஸ்ட்ன்றது கெமிக்கல்லாம் கிடையாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் நான் சேர்த்திருக்கேன். ஈஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கைகளை வச்சு கலந்து விட்டுருங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். 1/2 கப் பால் சேர்த்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா கைகளில் ஒட்டும். அதனால லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க நல்லா பிணைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிணைஞ்சு விடும்போது அப்படியே ரொம்ப பொசுன்னு வருங்க. சாப்பிடும்போது அப்படியே மென்மையா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தோணும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அல்லது நீங்க உடனே கூட செய்யலாம். இப்போ பாருங்க, முன்ன நம்ம பிணைஞ்சு வச்சதோட இப்போ கொஞ்சமா உப்பு இருக்கு. இப்போ இதை சப்பாத்தி மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டா மாவு தூவிட்டு இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி நம்ம கொஞ்சம் சன்னமா தேய்ப்போம். இது கொஞ்சம் தடிமனாவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ அந்த சைடு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இது ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டவுடனே ஒரு 20-30 செகண்ட் வந்தவுடனே திருப்பி விட்ருங்க. திரும்பவும் அதே மாதிரி திருப்பி விட்ருங்க. 2வது டைம் திருப்பும் போது தான் நமக்கு அந்த மாதிரி உப்பி வரும். சப்பாத்திக்கும் இதே மெத்தட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது. இந்த மாதிரி உப்புனாலே அந்த ஆவிலே உள்ளே இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்துடும். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பட்டர் தடவிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷ் நான்வெஜ் குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வெஜிடபிள் குருமா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பட்டர் மசாலா. நான் இன்னைக்கு எக் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் அந்த எக் பட்டர் மசாலா நான் போடுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.